இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடும் ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷன். நன்றி. 6ஆம் வகுப்பு தமிழ் முக்கிய வினாக்கள். பகுதி 4. வினா 1. தமிழுக்கு அமுதென்று பேர் என்னும் பாடலை இயற்றியவர் யார்? விடை: பாரதிதாசன். விளக்கம்: இவர் புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகிறார். இவர் தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் போன்ற பெயர்களைச் சூட்டி அதன் சிறப்பை பாடியுள்ளார். வினா 2. இளமை பெயர்களுடன் பொருந்தாதது எது? ஏகா சிங்கம், குருளை, ஆடு, குட்டி. விடை: மான் மைனஸ் குஞ்சு. சரியானது மான் மைனஸ் கன்று. விளக்கம்: விலங்குகளின் இளமை பெயர்களை சரியாக அறிதல் அவசியம். சிங்கத்தின் குட்டி ஆட்டின் குட்டி என்பது போல மானின் இளமை பெயர் கன்று ஆகும். வினா 3. தமிழ் இலக்கண நூல்கள் குறிப்பிடும் பொங்கல் விழா தொடர்பான 2 மாதங்கள் எவை? விடை: மார்கழி, தை. விளக்கம்: மார்கழியின் இறுதி நாளான போகி பண்டிகையுடன் தொடங்கி தை முதல் நாள் தைப்பொங்கல் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. வினா 4. திராவிட மொழி குடும்பத்தின் மிக முக்கியமான கிளை மொழிகள் யாவை? விடை: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். விளக்கம்: இவை 4ம் தான் திராவிட மொழி குடும்பத்தில் அதிக மக்கள் பேசும் முக்கிய மொழிகளாகும். தமிழ் இம்மொழிகளுக்கெல்லாம் தாயாக கருதப்படுகிறது. வினா 5. கண்ணகி, மாதவி, கோவலன் ஆகிய கதைமாந்தர்கள் தொடர்புடைய நூல் எது? விடை: சிலப்பதிகாரம். விளக்கம்: இளங்கோவடிகள் இயற்றிய இந்த நூல் மேற்கூறிய 3 பாத்திரங்களை மையமாக கொண்டது. இது புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்த சிபி மன்னன் மற்றும் மனுநீதிச் சோழன் கதையைப் போலவே அறம் சார்ந்த செய்திகளை கூறுகிறது. வினா 6. நானிலம் என்பதன் பொருள் யாது? விடை: 4 வகையான நிலப்பரப்பு. விளக்கம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலங்களையும் உள்ளடக்கியது நானிலம். பாலை என்பது இவற்றில் உருவானது. வினா 7. காலத்தை காட்டும் இலக்கண பகுதி எது? விடை: இடைநிலை. விளக்கம்: இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து வினை நிகழ்ந்த காலத்தை காட்டும். அவை இறந்த கால இடைநிலை இத், இட், இர், இன். நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலை இப், இப், இப் ஆகும். வினா 8. தமிழின் இனிமைக்கு காரணமான சங்கத்தமிழ் எது? விடை: முத்தமிழ். விளக்கம்: இயல், இசை, நாடகம் என்ற 3 பிரிவுகளைக் கொண்டதே முத்தமிழ். இயல் என்பது உள்ளத்தால் உணர்வது, இசை என்பது காதால் கேட்டு மகிழ்வது, நாடகம் என்பது கண்ணால் பார்த்து சுவைப்பது. வினா 9. பருவ காலத்தை பற்றி கூறும் சங்க நூல் எது? விடை: முல்லைப்பாட்டு. விளக்கம்: 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான முல்லைப்பாட்டில் கார்காலம், மழைக்காலம் பற்றியும் அந்த பருவத்தில் முல்லை நிலத்தில் வாழும் மக்களின் வாழ்வியல் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. வினா 10.